DOS அட்டாக்னா என்ன, DDoSனா என்ன, டினைல் ஆஃப் சர்வீஸ் இந்த பேரில் இருக்கிற மாதிரியே ஒரு சர்வீஸை டினை பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கூகுள் வெப்சைட்டையோ உங்கள் பேங்கிங் வெப்சைட்டையோ கால் பண்ணும்போது அது டவுனாக இருக்குது, உங்களுக்கு அந்த சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா அதுதான் DOS அட்டாக்கோட மெயின் மோட்டிவே. உங்களுக்கு அந்த சர்வீஸோட அவைலபிலிட்டியை கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம பேங்கிங் சைட் இருக்குது, அந்த பேங்கிங் சைட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி ஒரே நேரத்தில் கோடி பேர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா டிராஃபிக்னால அந்த சர்வர் கொஞ்சம் ஹேங் ஆகும். இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா தட்கல் டிக்கெட் நீங்கள் 10 மணிக்கும் 11 மணிக்கும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் DDoS அட்டாக். நிறைய பேர் சேர்ந்து ஒரே சிஸ்டத்தை ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணிவிட்டு டிராஃபிக்கில் அதை அன்ரெஸ்பான்சிவாக ஆக்கணும் இல்லையா, இதுதான் DDoS அட்டாக், டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹேக்கர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அஃபெக்டட் கம்ப்யூட்டர்ஸை எல்லாத்தையும் எடுத்து அந்த கம்ப்யூட்டர் எல்லாத்துல இருந்தும் அவங்க எந்த சிஸ்டத்தை டவுன் பண்ணணுமோ ஒரே நேரத்தில் அந்த சிஸ்டத்தை நோக்கி தாக்குதல் ஏற்படுத்தினாங்கன்னா இதுதான் பாட்நெட் யூஸ் பண்ணி பண்ணுற DDoS அட்டாக் அப்படின்னு சொல்லலாம்.